வணக்கம். லோக்சபா தேர்தலில் திமுக போட்டியிடும் 21 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் ரெடி. லீக்கான திமுக வேட்பாளர்களுக்கான லிஸ்ட் இத பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். நாடு முழுவதும் லோக்சபா தேர்தலுக்கான தேதி நாளை தினம் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் அனைத்து கட்சிகளும் தீவிரமான தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைத்து களம் காண்கின்றன. அந்த வகையில் திமுக கூட்டணி தங்களது கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டை இறுதி செய்துள்ளது. அதன்படி தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளில் திமுக 21 தொகுதிகளில் நேரடியாக களமிறங்குகிறது. இந்த நிலையில் இந்த 21 தொகுதிகளில் திமுகவின் வேட்பாளர்கள் யார் யார் என்ற உத்தேச பட்டியல் வெளியாகியுள்ளது. அதன்படி மத்திய சென்னையில் தயாநிதி மாறன் அவர்களை இம்முறையும் வேட்பாளராக களமிறங்குகிறார். அதேபோல் தென் சென்னை தொகுதியில் மீண்டும் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே திமுக வேட்பாளராக களமிறங்குகிறார். இந்த தொகுதியில் டாக்டர் கனிமொழி NVN சோமு அவர்கள் வேட்பாளராக களமிறங்குவார் என்று பரவலாக பேசப்பட்ட நிலையில் அவர் ஏற்கனவே ராஜ்யசபா எம்பியாக இருக்கக்கூடிய நிலையில் அவரது பதவிக்காலம் இன்னும் 2.5 ஆண்டுகள் உள்ளன. இதனால் தென் சென்னை பொறுத்தவரை மீண்டும் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே திமுக வேட்பாளராக களமிறங்குவார் என்று கூறப்படுகிறது. வடசென்னை பொறுத்தவரை கடந்த முறை முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீராசாமி அவர்களது மகன் கலாநிதி வீராசாமி அவர்கள் களமிறங்கினார். இதனால் இம்முறை முன்னாள் அமைச்சர் ரகுமான் கான் அவர்களது மகன் டாக்டர் சுபேர்கான் அவர்கள் வடசென்னை தொகுதியில் களமிறங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் கண்டிப்பாக DR பாலு அவர்கள் களமிறங்குகிறார். அதேபோல் தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி அவர்களும், நீலகிரி தொகுதியில் ராசா அவர்களும் மீண்டும் களம் காண்கின்றனர். கடந்த முறை போலவே இம்முறையும் அரக்கோணம் தொகுதியில் ஜெகத்ரட்சகன் அவர்கள் களம் காண்கிறார். அதேபோல் வேலூர் தொகுதியில் கதிரானந்த் அவர்கள் களம் காண்கிறார். திருவண்ணாமலை தொகுதியை பொறுத்தவரை அமைச்சர் எவ வேலு அவர்களது மகன் எவ கம்பன் அவர்கள் போட்டியிடுகிறார். தர்மபுரி தொகுதியை பொறுத்தவரை டாக்டர் செந்தில்குமார் அவர்களுக்கு இம்முறை சீட்டு வழங்கப்படாது என்று எதிர்பார்த்த நிலையில் இம்முறையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டாக்டர் செந்தில்குமார் அவர்களுக்கு சீட்டு வழங்கியிருப்பதாக தெரிகிறது. அடுத்தபடியாக பெரம்பலூர் தொகுதியில் அமைச்சர் KN நேரு அவர்களது மகன் அருண் நேரு அவர்கள் திமுக வேட்பாளராக களமிறங்குகிறார். சேலம் தொகுதியில் டாக்டர் பிரபு அவர்கள் திமுக வேட்பாளராக களமிறங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் செல்வ கணபதி அவர்களது பெயரும் தற்போது வரை அடிபட்டு வருகிறது. அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி தொகுதியில் கௌதம சிகாமணி அவர்கள் திமுக வேட்பாளராக களமிறங்குகிறார். பொள்ளாச்சி தொகுதியில் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற கு சண்முகசுந்தரம் அவர்களுக்கு இம்முறையும் வாய்ப்பு என்று தெரிகிறது. கடந்த முறை ஈரோடு தொகுதியில் மதிமுக போட்டியிட்டது. இந்த நிலையில் இம்முறை திருச்சி தொகுதியை மதிமுக கேட்டு வருவதால் இம்முறை ஈரோடு தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட இருக்கிறது. ஒருவேளை ஈரோடு தொகுதி திமுகவிற்கு ஒதுக்கப்படும் பட்சத்தில் ஈரோடு தொகுதியில் திமுக வேட்பாளராக பிரகாஷ் அவர்கள் களமிறங்க அதிகமான வாய்ப்புள்ளது. அடுத்தபடியாக தஞ்சாவூர் தொகுதியில் இம்முறை டாக்டர் அஞ்சுகம் பூபதி அவர்கள் திமுக வேட்பாளராக களமிறங்க இருக்கிறார். கடந்த முறை தேனி தொகுதியில் காங்கிரஸ் போட்டியிட்டு தோல்வியுற்றது. இதனால் இம்முறை தேனி தொகுதியில் திமுக நேரடியாக களம் காண்கிறது. அதன்படி தேனி தொகுதியில் திமுக வேட்பாளராக தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் போட்டியிடுகிறார். அடுத்தபடியாக தென்காசி தொகுதியில் திமுக வேட்பாளராக தனுஷ்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார். அடுத்ததாக திருநெல்வேலி தொகுதியில் இம்முறை ஞான திரவியம் அவர்களை போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீர் ட்விஸ்டாக டாக்டர் பூங்கோதை ஆல்ரெடி அருணா அவர்களை திருநெல்வேலி தொகுதியில் திமுக வேட்பாளராக களமிறக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அடுத்தபடியாக காஞ்சிபுரம் தொகுதியில் திமுக வேட்பாளராக மீண்டும் ஜி செல்வம் அவர்களை களமிறங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் தொகுதியை பொறுத்தவரை கடந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு ஜோதிமணி அவர்கள் வெற்றியாக சொல்லினார். இந்த நிலையில் இம்முறை கரூர் தொகுதியில் திமுக நேரடியாக களம் காண்கிறது. அந்த வகையில் நன்னியூர் ராஜேந்திரன் அவர்கள் கரூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக களமிறங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் கடந்த முறை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட கோவை தொகுதியிலும் இம்முறை திமுகவை நேரடியாக களம் காண்கிறது. அந்த வகையில் கோவை தொகுதியில் திமுகவின் வேட்பாளராக டாக்டர் மகேந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார். இவை அனைத்தும் திமுகவின் உத்தேச வேட்பாளர்கள் பட்டியலாக வெளியாகியுள்ளது. நாளை தினம் அதிகாரப்பூர்வமாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் அனைத்து வேட்பாளர்கள் பட்டியலும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.